இல்லை கீப் ஆகிட்டாரு. அதில் கீப்புன்னு சொன்னால் தான் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு, சரிங்களா? இல்லை கூத்தியார் கூட சொல்லலாம், அது அசிங்கமாக இருக்கும். அப்படி தான் சொல்லலாம். இப்போ ரொம்ப நாகரிகமாக வார்த்தை என்னன்னு கேட்டால் திருமணத்தை கடந்த உறவு, இந்த வார்த்தையெல்லாம் அவன் கண்டுபிடிக்கிறான்னு தெரில. 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் சொல்லவே இல்லை. கள்ளக்காதல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க 10 வருஷமா. இப்போ தான் திருமணத்தை கடந்த உறவு ரொம்ப நாகரிகமாக சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஃபோட்டோ வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. ஃபோட்டோ வந்து தொடர்ச்சியாக வெளியிடுறாங்க. யார் வெளியிடுறாங்க நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வாயிலே நான் தெரிஞ்சுக்கிறேன். ஃபோட்டோ தொடர்ச்சியாக வெளியிடுறது சார், அதுதான் சார். யார் சார் வெளியிடுறாங்க சொல்லுங்கள் சார், தைரியமாக சொல்லுங்கள் சார். நான் சொல்லவா? இதுதான் தப்பு. நாய்க்குடி தூக்கி வச்சுருந்த தலைவன், நீ ஒரு கட்சியை வழிநடத்த தலைவன், அந்த நாய்க்குடியை தூக்கி வச்சுட்டு இருக்கிற சொல்லுங்கள். இப்போ நாம் தமிழர் கொள்கைக்காக தொடங்கப்பட்ட கட்சி, இது நடிகைக்காக தொடங்கப்பட்ட கட்சி. அப்போ இவருக்கு கொள்கையே இல்லை, கொள்கை கிடையாது, மயிரம் கிடையாதுன்றானே. என்ன கொள்கை இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். எவனா கட்சி தொடங்கிட்டு கொள்கையை ரெடி பண்ணுவானா சார்? கொள்கையை ரெடி பண்ணி தானே கட்சி தொடங்குவான். கட்சி தொடங்கிட்டு கொள்கையை ரெடி பண்ணா இவன் கேட்டா பிறப்பக்கம் எல்லா உயிருக்கும். இது அதான் கொள்கை. பிறப்பக்கம் எல்லா உயிருக்கும் 4 உயிர். இது என்ன சொல்றது, 5 உயிர். இங்க 3, அங்க 2, அப்பா அம்மா 2, இது 3, 5 உயிரே காப்பாத்து. இது பிறப்பக்கம் எல்லா உயிருக்கும். வேலைக்காரன் சொல்றான் எட்டி உரைச்சாரு நெஞ்சிலன்னு சொல்றான், பேட்டி பார்த்தோம். இன்னும் எத்தனை பிரச்சனைகள் இருக்கு. ஒரு 28 ஆண்டு காலம் வாழ்ந்த ஒருத்தர் கொஞ்சமாச்சும் நெஞ்சில ஈரம் இருந்ததுன்னா ஐடி இங்க வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம்னு போடுறான், கொண்டாட்டியே போடுறான். யார எப்படி என்னதான் உங்களுக்கு வந்து அவங்க என்ன விவாகரத்து வழக்கு தானே போட்டுருக்காங்க, ஜீவனம் தானே கேட்டிருக்காங்க, வேற ஒன்றும் சொல்லலையே. அவர் திருமணத்தை கடந்த உறவு இருக்காங்க, அது உண்மை தானே, ஊருக்கே தெரியுமே. நயனார் நாகேந்திரன் அதெல்லாம் சொன்னாரு. ஒட்டுமொத்த மக்களும், இங்கே மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும். ஏன்னா ஈழத்து பெண், அந்த பெண் விஜயோட மனைவி ஈழத்தமிழ் பெண். ஒட்டுமொத்த இன்னும் உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பக்கபலமாக இருக்காங்க, சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. உன் கதை என்னாச்சு பார்த்தீங்களா? நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avaiyarpaadasali.org. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் சேகுவாரா இணைந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு ரொம்பவும் வைரலாக போயிட்டு இருக்க, ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, சங்கீதா விஜயோடைய விவாகரத்து இஷ்யூ. அதாவது சங்கீதா வந்து என்னன்னா விஜய் காதலித்து திருமணம் பண்ணி கொண்டதா ஒரு தகவல் இருக்கு. அந்த நிலைமையில இந்த விவாகரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காதலிச்சு கல்யாணம் பண்ணாலும் அந்த காதல் கடைசி வரைக்கும் இருக்கணும்ல. 2 பேருமே வந்து விலகக்கூடாதுல்ல. அப்போ ஒருத்தர் வந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனால் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா விளக்குறாரு, விரட்டுறாரு, வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேங்கிறாரு, குடும்பம் நடத்த பணம் தர மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் சாதாரண சொல்லுவாங்க இல்லையா, நடுத்தர குடும்பத்தில் கூட இந்த மாதிரி நடக்காது. அவங்களாம் கௌரவமாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு குடும்பம் ஒரு பந்துக்களோடு இருக்கும்போது, இல்லை வந்து ஒரு சொசைட்டியில் இருக்கும்போது கௌரவமாக வீட்டுக்குள்ளே எவ்வளோ பற்றாக்குறை இருந்தாலும் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க இல்லையா. ஆனால் வந்து ஏழை எளிய மக்கள்கிட்ட கூட இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. இவங்க உச்சத்தை விட்டுவாரம் மிச்சத்தை விட்டுவாரன்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கான ரூபாய் வந்து 200 கோடி சம்பளம் 300 கோடி சம்பளம் சொல்லி கூட இருக்கிற நாய்கள்லாம் சொல்லிட்டு இருந்தில்ல, 200 கோடி சம்பளம் வாங்குறாரு அவரு எங்கள் தலைவர் அப்படின்னு. கடைசியில் பாருங்க கொண்டாடி பிள்ளைகளோட சோறு போடல, அந்த மாதிரி லட்சத்தில் வச்சுருக்கான். ஸோ அதனால் காதலிக்கிறது பேசல, கடைசி வரைக்கும் இருக்கணும்ல. காதலிச்சுட்டு பெருமையாக சொல்லிட்டாங்க கூட போகிறதில்ல. நீ மாதம் ஒருத்தர் காதலிப்பியா, வருஷத்துக்கு ஒரு முறை காதலிப்பியா, இல்லை 10 வருஷத்துக்கு ஒரு முறை காதலிப்பியா, உங்களை வாழ்க்கையில் குறுக்கில் வர அத்தனை பேருமே காதலிப்பியா நீ? நான் கேட்குறேன், அதுக்கு பேர் காதலா சொல்லுங்கள்? மனைவி காதலிச்சிங்க, கல்யாணம் பண்ணிட்டீங்க, அந்த காதல் வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும்ல. அதாண்டி 52 வயசாச்சு, பிள்ளைகள்லாம் வளர்ந்து கல்யாணம் பண்ணி பேரன் பேத்தி இருக்கிற வயசாச்சு, இப்போ போயிட்டு வந்து ஒரு நடிகை பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறேன்னா அப்போது அதுக்கு பேர் காதலா? ஆமாம் சார். அடுத்து அதை கேட்கறது என்னன்னா, விவாகரத்து ஒரு பக்கம் இருக்கட்டும், விவாகரத்தை தாண்டி அந்த விவாகரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நடிகையோட திருமணம் தாண்டிய உறவு இருக்கிறதா நான் வந்து அவங்க நாகரிகமாக சொல்கிறாங்க சார். ஆமாம், அவங்க அப்படி சொல்ல. இப்போ நம்ம சாதாரண நம்ம குடும்பங்கள் என்ன சொல்லுவோம், பச்சனை வேணுவோம். ஆமாம், கண்டிப்பாக அதான சொல்லுவாங்க. சாதாரண முன்னாடி கள்ளக்காதல்னு சொல்லலாம். அது கொஞ்சம் ரொம்ப வந்து ரொம்ப லோவாக சொல்கிற மாதிரி இருக்கும், கொச்சையாக சொல்கிற மாதிரி இருக்கும். கள்ளக்காதல் கூட வச்சுட்டு இருக்கிறாருன்றது வந்து டீசெண்டான வார்த்தை. கள்ளக்காதல் கூட பார்த்தீங்கன்னா அந்த கல்லன்ற வருது இல்லை, கள்ளக்காதல். அது என்ன காதல், நல்ல காதல், கள்ளக்காதல், புரியுதுங்களா?
அப்போ இதுதான் நம்ம சாதாரண மக்கள் பேசக்கூடிய அந்த லாங்குவேஜ் பாருங்கள். அந்த பொம்பளை இவர் வச்சுட்டு இருக்கிறாரு சரிங்களா, இல்லை கீப் ஆகிட்டாரு. அதில் கீப்புன்னு சொன்னால் தான் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு சரிங்களா, இல்லை கூத்தியார் கூட சொல்லலாம், அது அசிங்கமாக இருக்கும். அப்படி தான் சொல்லலாம். இப்போ ரொம்ப நாகரிகமாகிடுச்சு வார்த்தை. என்னென்னு கேட்டால் திருமணத்தை கடந்த உறவு, இந்த வார்த்தையெல்லாம் அவன் கண்டுபிடிக்கிறான்னு தெரில. 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் சொல்லவே இல்லை, கள்ளக்காதல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ தான் திருமணத்தை கடந்த உறவு ரொம்ப நாகரிகமாக சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. தேவைப்பட்டால் அந்த நடிகையோட பெயரை கூட நான் சொல்லுவேன். ஆதாரப்பூர்வமா நான் நிறைய ஆதாரங்களை வச்சிருக்கேன். நான் அவர்கிட்ட இருந்து சிக்கல் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க. சிக்கல் அதனால சொல்லல சார், சிக்கல் தான் கொடுத்து தான் இருக்கிறான். சிக்கல் கொடுத்தனால தானே எங்க கோர்ட்டுக்கு போறாங்க. விஷயம் இதுதான். போட்டோ வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. போட்டோ வந்து தொடர்ச்சியாக வெளியிடுறாங்க. யார் வெளியிடுறாங்க நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, உங்க வாயில நான் தெரிஞ்சுக்கிறேன். போட்டோ தொடர்ச்சியாக வெளியிடுறது வருது சார். அதுதான் சார், யார் சார் வெளியிடுறாங்க சொல்லுங்க சார், தைரியமா சொல்லுங்க சார். நான் சொல்லவா? தொடர்ச்சியாக போட்டோ வந்து விஜய் கூட இருக்க போட்டோ யார் வெளியிடுறாங்க? நாய்க்குட்டி வச்சிருக்க போட்டோ யார் வெளியிடுறாங்க? யார் வெளியிடுறாங்க? லவ் ஃபார் எவர்னு வந்து ட்விட்டு போடுறாங்க யாரு? விஜய் தொடர்ந்து விஜயோட சேர்ந்து போட்டோ வெளியிடுறது யார் சார்? அவங்க தானே. அவங்க நேரடியாக சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா விரும்பலன்னு அர்த்தம். அழுத்தம் முடித்தா நான் பேரடியாக சொல்ல, எப்படி இருந்தாலும் கத்திரிக்காய் கால் முடிச்சா களத்திற்கு வரும். கோர்ட்டுக்குன்னு போயிட்ட பிறகு குற்றச்சாட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வரணும். ஆப்பு மேலே ஏறி உட்காந்துட்டாங்க 2 பேரும். ஏதோ போகிற போக்கில் இது ரொம்ப விளையாட்டா. நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ஒரு நடிகராக இருந்துட்டு இருந்தா இந்த தொல்லையே இல்லை. இந்த தொல்லையே இல்லை சார். நடிகராக இருந்தாலும் தொல்லையே கிடையாது. என் டி ராமாராவுக்கு எப்படி சிக்கல் வந்துச்சு? நான் படித்து சொன்னேன் ஜான்கிட்ட நான் சொன்னேன், நேரடியாக சொன்னேன் ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட. இது கண்டிப்பாக வந்து என் டி ராமாராவுக்கு என்ன நிலைமைன்னு பாருங்கள். என் டி ராம தனி விமானத்தில் பயணம் பண்ணும்போது அன்றைக்கி நைட்டு நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன். இது வந்து சிக்கலாயிரும். சிக்கலாக யாராலும் சிக்கலாகும் சார். 2 வீலரில் உட்கார வைக்கிறதுக்கு நமக்கு வந்து கூச்சப்படுறோம், ஏதாவது ஒரு கதையாயிர போகுதுன்னு. உண்மையா இல்லையா சார்? கண்டிப்பாக. போய் தியேட்டரில் வந்து உட்காரும் போது யோசிக்கிறோம் ஏதாவது கதையாயிர போகுதுன்னு. ஏன்னா கதை கட்டுறது ஈஸி சார். இங்கே நாமளே வந்து அதுக்கு ஒரு வாய்ப்பு தரக்கூடாது இல்லை. தனி விமானத்தில் பயணம் பண்ணுறேன், ஒரு பொண்ணோட புருஷன் தெரியும்ல, அப்புறம் லவ் ஃபார் எவர்னு சொல்கிறேன். அப்போ எல்லாருக்கும் சொல்லு, லவ் ஃபார் எவர் சொல்லு. எத்தனை நடிகர்கள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் சொல்லுவியா? இதுதான் தப்பு. நாய்க்குடி தூக்கி வச்சுருந்த ஒரு தலைவன், நீ ஒரு கட்சியை வழிநடத்த தலைவன், அந்த நாய்க்குடி தூக்கி வச்சுட்டு இருக்கிற சொல்லுங்க. இதெல்லாம் தான் தவறு. சொல்லலாம் இதெல்லாம் வந்து சாதாரண நட்பு வேற சார். தயவுசெய்து இந்த நட்பை கொச்சப்படுத்தவே கூடாது. நட்பு எவ்வளோ உயர்வான தெரியுமா? ஆண் பெண் நட்பு சாத்தியமா? இன்னைக்கு சாத்தியமா சொல்லுங்க. நீங்கள் எதிர் வீட்டில் இருக்க ஃப்ரெண்டு முறையில் பேசுங்க பார்ப்போம். சும்மா உங்கள் வீட்டான இருந்து இல்லை அவங்க எதிர் வீட்டில் இருந்து பேசுங்க பார்ப்போம். இந்த காம்பவுண்ட் வந்து அந்த காம்பவுண்ட் பேசுங்களா, நட்பு தான் சொல்லுங்களா பார்ப்போம். நட்பு இன்னும் சாத்தியப்படலை சார். சொல்லலாம் சில பேர், நான் வந்து சொசைட்டி அந்த சொசைட்டி பார்த்து தானே இருக்கிறோம். நம்ம எத்தனை ராத்திரி 12 மணி வரைக்கும் கூத்தடிக்கலாம் பார்க்குறோம்ல, அதெல்லாம் கிடையாது. ஆண் பெண் நட்புன்றது உண்மையிலேயே வந்து அரிதானது, அபூர்வமானது, அழகானது, அற்புதமானது. ஆனால் சாத்தியமானு கேள்வி, சாத்தியம் கிடையாது. ஏன்னா நம்மால் வந்து அடுத்த இடத்துக்கு போயிடுவான், இல்லை அவங்க அடுத்த இடத்துக்கு வந்துடுவாங்க. அப்படிதான் ஆயிடுது. அதனால் சும்மா இந்த நட்பு எனக்கு அப்படிலாம் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க சொன்ன மாதிரி திருமணத்தை கடந்த உறவு தான். அதை வந்து யார் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு எனக்கு விஜய் அண்ணன் சொல்லிட்டா பிரச்சனையே கிடையாது சொல்லுவாங்களா? என்னோட வந்து உடன்பிறவா சகோதரர் ஒரு சொல்லுவீங்களா? நீங்கள் நாய்க்குட்டியை கூட வந்து புள்ளன்னு சொல்கிறேன். எது நாய்க்குட்டியை? எந்த நாய்க்குட்டியை? செத்து போயிட்ட ஒரு நாயை, செத்து போன நாயை வந்து புள்ளன்னு சொன்னேன். என் மகன் செத்துட்டான் சொன்னாங்களா இல்லையா? பார்த்தீங்களா? இல்லை, ட்விட்டரில் வந்துச்சா? இப்போ இருக்க குட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த குட்டியே தெரியாது எனக்கு, அந்த நாயோட குட்டியாக தெரியாது. ஆக மொத்தம் இப்போ பேரன்னு வச்சுங்க. இப்போ இருக்கிற குட்டி வந்து பேரன், இப்போ இருக்கிற குட்டி. ஸோ எதுக்கா நான் சொல்கிறதுன்னா, நாய்க்குட்டி கூட சொல்ல முடியுது உங்களால், ஏன் விஜய் சொல்ல முடியல? சிம்பிளாக சொல்லிட்டு போங்க, என்னோடய அன்பு சகோதரர் சொல்லுங்கள். சொல்ல முடியல. அப்போ இதுதான் இங்கே வந்து சும்மா நெருப்பு இல்லாமல் புகையாமல். நான் தான் சொல்கிறேன், அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு கரெக்டு. எப்படி சார் சொல்லலாம்? லவ் ஃபார் எவர்னு எப்படி சார் சொல்ல முடியும்? சொன்னால் எல்லாருக்கும் சொல்லுங்கள் சார். அஜித்துக்கு சொல்லுங்கள், ரஜினிகாந்த் சொல்லுங்கள், இன்னும் எத்தனை நடிகர்லாம் இருக்கிறாங்க அவங்களாம் சொல்லுங்கள். அவங்களாம் பிறந்தநாள் வருது இல்லை சார்? எல்லாருக்கும் பிறந்தநாள் வருது இல்லை? எதிர் வீட்டுக்காரர் சொல்லுங்கள். லவ்ன்றது அன்பு தானே சார்? லவ் ஃபார் எவர் லவ்னு சொல்கிறது தப்பான அர்த்தம் கிடையாதுல்ல. சொல்லு, எல்லாருக்கும் சொல்லு பார்ப்போம். அப்போ புரியுதுங்களா?
இதான் நோன்றதுன்றது. சரி, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வெளியில் பொது இடத்துல வந்து அதிகமாக பேச மாட்டார். சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட அதிகமாக பேச மாட்டார், அமைதியாக இருப்பார். அதுக்கப்புறம் எங்கேயுமே அதிகமாக பேச மாட்டார், யார்கிட்டையும் அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்துட்டு இருக்கு, வைரல் ஆகிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அடக்குமுறை பண்ணுற ஆளா, ஒரு சர்வதிகாரியா, அந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு மாதிரி வில்லன் மாதிரி. நல்லா புரிஞ்சுங்க, இங்கே நீங்கள் கோவப்படுறவங்க கூட நீங்கள் நம்பிடலாம். அதான் வெளி இடத்துல ஒரு மாதிரியும். அதுதான் சார் நான் சொல்கிறேன், கோவப்படுறவங்க கூட நீங்கள் நம்பிடலாம் சார். இந்த மாதிரி கல்லூரி மங்கன்லாம் நீங்கள் சாதாரண நீங்கள் நினைக்காதீங்க. கோவப்படுறவங்க நீங்கள் நம்பிடலாம், ரெண்டு ஒரு வார்த்தை கேட்பா இல்லை ஒரு அடி அடிச்சிடணும். ஆனால் இவனுங்கெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா, இவனுங்கெல்லாம் சாடிஸ்ட். இவனுங்க அப்படியே வந்து எந்த ரியாக்ஷனும் முகத்தில் காட்ட மாட்டானுங்க, அப்படியே அப்படிதான் இருப்பானுங்க. எப்படி ரொம்ப ஒன்றுமே தெரியாத மாதிரி. நீங்கள் பாருங்க, பார்த்தீங்கல்ல, ஒன்றுமே தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ முகத்தில் அந்த ரியாக்ஷனை காட்டணும் ஆபத்தானோம் சார். நம்மளாம் காட்டிடுவோம் முகத்தில், இது முகத்தில் வந்து ஒரு ஆவேசம்லாம் காட்டிடுவோம், இல்லை வந்து பார்த்தோன்னா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் காட்டிடுவோம். ஏன் ஜொல்லு விட்டு வந்து ஒரு பொண்ணை பார்த்து ஜொல்லு விட்டாலும் நம்ம முகத்தை காட்டிடுவோம், வெக்கப்படுற மாதிரி காட்டிடுவோம் இல்லையா? எல்லாத்தையும் முகத்தில் நவரசங்களையும் காட்டிடுவோம் நம்ம. இவெல்லாம் எந்த ரசத்தையும் காட்டாதான், இது எந்த ரசத்தையும் காட்டாமல் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே இருப்பான். ஆனால் உள்ளுக்குள்ளே நினைப்பான், உள்ளுக்குள்ளே எல்லா மைண்ட் செட்டும் ஓடும் உள்ள. அதான் எதையோ உட்காந்து யோசிச்சிட்டே இருப்பாரு. கன்னிங் சொல்லுவாங்கல்ல சார், அது வேணா பிடிச்சவனுங்கலாம் மூஞ்ச பார்த்தா தெரிய வேணா. இவர் வந்து மக்களுக்கு நன்மை செய்ய வந்தார். அவர் என்ன நன்மை தெரியும் மக்களுக்கு? இவருக்கு பசினா என்னன்னு தெரியுமா? இவனுக்கு சொல்லுங்க, வறுமைனா என்னன்னு தெரியுமா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? அதனால தானே அரசியலுக்கு எதுவுமே தெரியாது சார். அவன் சில்வர் சார், அவன் பர்ன் வித் சில்வர் கோல்டு ஸ்பூன் சார். அவன் எஸ்எஸ்சிக்கு தெரியும் வறுமைனா என்னன்னு தெரியும். இவனுக்கு என்ன தெரியும்? நடுராத்திரம் நடிகை சொன்னான்னு கட்சி தொடங்க, கொள்கைக்காக கட்சி தொடங்கணும். சொல்லுங்க, இப்போ நாம் தமிழர் கொள்கைக்காக தொடங்கப்பட்ட கட்சி, இது நடிகைக்காக தொடங்கப்பட்ட கட்சி. அப்போ இவருக்கு கொள்கையே இல்லை, கொள்கை கிடையாது, ஒரு மயிலும் கிடையாதுன்றானே. என்ன கொள்கை இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். எவனா கட்சி தொடங்கிட்டு கொள்கையை ரெடி பண்ணுவானா சார்? கொள்கையை ரெடி பண்ணி தானே கட்சி தொடங்குவான். கட்சி தொடங்கிட்டு கொள்கையை ரெடி பண்ணான் இவன். கேட்டால் பிறப்பக்கம் எல்லா உயிருக்கும், இது அதான் கொள்கை. பிறப்பக்கம் எல்லா உயிருக்கும் 4 உயிர், இது என்ன சொல்றது 5 உயிர். இங்கே 3, அங்கே 2, அப்பா அம்மா 2, இது 3, 5 உயிரே காப்பாற்று. இது பிறப்பக்கம் எல்லா உயிருக்கும். 5 உயிருக்குமே இவன் வந்து எதுவுமே போடல, சரிங்களா? வேலைக்காரன் சொல்றான் எட்டி உதைச்சார் நெஞ்சிலன்னு சொல்றான், பேட்டி பார்த்தோம். இன்னும் எத்தனை பிரச்சனைகள் இருக்கு? யாரை இவன் காப்பாற்றினா இவன் வந்து மக்களை காப்பாற்றணும்னு நீங்கள் நம்ப வைக்கிறீங்க? சொல்லு பார்க்கலாம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பேசலாம் சார். நமக்கு அந்த யூடியூப் தானே இங்கே அறிவார்ந்த ஊடகம். நான் கேட்குறேன், யூடியூப் தானே அறிவார்ந்த ஊடகம், யூடியூப் தானே நேர்மையான ஊடகம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் காசு வாங்கிட்டு பேசுகிறானுங்க சார். அவனுங்க பணம் ஃபுல்லாக செட்டில் பண்ணிட்டா அதுக்கேற்ற மாதிரி அவன் ஜாலராக போடுறானுங்க, புரியுதுங்களா? அதாண்டி ஐடிவிக்குன்னு ஒன்று வச்சுட்டு பரப்புறானுங்க செய்தியை. எந்த புருஷனாவது ஒரு 28 ஆண்டு காலம் வாழ்ந்த ஒருத்தன் கொஞ்சமாச்சும் நெஞ்சில் ஈரம் இருந்ததுன்னா ஐடிவி இங்கே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம்னு போடுறான், பொண்டாட்டியை போடுறான். யார எப்படி என்னதான் உங்களுக்கு வந்து அவங்க என்ன விவாகரத்து வழக்கு தானே போட்டிருக்கிறாங்க, ஜீவனஸ் தானே கேட்டிருக்காங்க, வேற ஒன்றும் சொல்லலையே. அவர் திருமணத்தை கடந்த உறவு இருக்காங்க, அது உண்மை தானே, ஊருக்கே தெரியுமே. நயினார் நகேந்திரன் அதெல்லாம் சொன்னார். அப்போ ஏதாவது தப்பாக சொன்ன, அப்போ இதை போய் நீ என்ன செய்யறன்னு கேட்டீங்கன்னா ஒன்னே வந்து ஐடிவி ரெடி பண்ணி ஐட்டம்னு போடுற எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா அது? நாளைக்கு உங்கள் அம்மா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் அம்மாவே இந்த குற்றச்சாட்டை சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், நான் கேட்குறேன், உங்கள் அம்மாவே சொல்கிறாங்க, அப்போ உங்கள் அம்மாவே எத்தனை சொல்கிறானுங்க? அதுவும் டிவிக்கே விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு போடுறான், அந்த இதில் ட்விட்டர்லேயே போடுறானுங்க, ஐட்டம்னு போடுறானுங்க. எவ்வளோ பெரிய தப்பு இல்லை அது? நாளைக்கு உங்கள் மகள் வந்து இப்போ ப்ரெஸ்ஸை மீட் பண்ண போகிறாங்களாம். இப்போது செய்தி வந்துட்டுருக்கு, மகனும் மகளும் 3 பேரும் சேர்ந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாங்க. அப்போ என்ன செய்வேன்? ஆளை ரெடி பண்ணி 25,000 ரூபா தலைக்கு ரெடி பண்ணி இன்ஸ்டா ப்ராப்ளம்லாம் சொல்லிட்டாங்கன்னா சரியாயிருமா? இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் யார் பின்னாடி இருக்கிறாங்க? ஒட்டுமொத்த மக்களும், இங்கே மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும். ஏன்னா ஈழத்து பெண், அந்த பெண் விஜயோட மனைவி ஈழத்தமிழ் பெண். ஒட்டுமொத்த இன்னும் உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பக்கபலமாக இருக்காங்க, சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. உன் கதை என்னாச்சு பார்த்தீங்களா? தப்பு இல்லையா அது? யாரை என்ன விமர்சனம் பண்ண ஒரு வரைமுறை வேணாமா? நாளைக்கு மகளையும் அப்படிதான் சொல்லுவியா நீ? இரவோடு இரவா எல்லார்ட்டையும் பேசின்னு கேட்டால் நீங்கள் வந்து தாறுமாறா அது அடிங்க, பார்க்காதீங்க. நீ ஒரு ஆம்பளையா? நீ
எவ்வளோ பிரச்சனைகளும் மனைவி இல்லைங்க, விட்டு கொடுக்கூடாது இல்லைங்க. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன கேட்டாங்க உங்ககிட்ட? சொல்லுங்க, என்ன கேட்டாங்க? இதை நீ கலங்க கற்பிக்கிறேன்னு பார்க்குற, அதெல்லாம் நடக்குமா? எல்லாருக்கும் சத்தியம்னு ஒன்று இருக்குது, ஜெயிக்கும் கண்டிப்பாக. எங்களை ஆளணும்னு நீ நினைக்கிற, கெட்ட ஓட்டு. இன்னைக்கு எல்லாம் வீட்டுக்கு ஒரு ஓட்டு நான் சொல்லுங்க பாப்பா. இப்போ வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு, சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டுக்கு ஒரு செருப்பு இருக்கு, வீட்டுக்கு ஒரு ஓட்டு எப்படி ஆயிடுச்சு ஒரே வாரத்தில்? வீட்டுக்கு ஒரு செருப்பு இருக்கு, ஒத்த செருப்பு இருக்கு, அது ஒரு ஆண் செருப்பு ஒரு பெண் செருப்பு, அப்படி வேணா சொல்லலாம். இல்லை நீங்கள் தான் சொன்னீங்க வீட்டுக்கு ஒரு விஜய், வீட்டுக்கு ஒரு விஜய்ன்னு. இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் அண்ணன் சொன்னவங்க எல்லாம் அண்ணின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அண்ணி பக்கம், நாங்கள் அண்ணி பக்கம், நாங்கள் அண்ணி பக்கம்னு சொல்கிறாங்க. சங்கீதா அண்ணி பக்கம், நாங்கள் எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் வந்து வாக்களிக்க மாட்டோம். அந்த இது ட்ரெண்ட் வந்துருச்சு. சாதாரணம் இல்லை சார், இளைஞர் சார், ஈழப்பெண் உங்களை நம்பி வந்திருக்கிறாங்க சார். நீ அப்புறம் நீ என்ன காப்பாற்றுவேன் கேட்குறேன். நிறைய இதில் வந்து உள்ளடி வேலைகள் நிறைய இருக்குது சார். இவன் கட்சி தொடங்குறான், அவனுக்கு வந்து ராஜபக்ஷ பையன் வந்து வாழ்த்து சொல்கிறான். எப்படி சார் இவன் கட்சி தொடங்குறது? வாழ்த்து சொல்கிறது யார்? தவிக்கிறான் காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறதுக்கு. இப்போ புரியுதுங்களா இவன் யாருன்றது? முற்றிலுமாக வந்து அழிக்கப்பட வேண்டிய, ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி எது? நியாயமாக பார்த்தீங்கன்னா இவனை அபார்ஷன்லேயே கழிச்சிருக்கணும். நான் 43 பேர் செத்துருப்பாங்களா சார்? 50 பேர் செத்துருப்பாங்களா? ஒரு போலீஸ்காரர் உட்பட செத்து போயிட்டார் சார். எல்லாரும் குடும்பம் இருக்குது சார். போலீஸ்காரன் குடும்பம் கூட பார்த்தா அவங்களுக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்கல்ல சார். சொல்லுங்கள், யாருக்காக செத்தாங்க? உனக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்தானே செத்தாங்க. நன்றி விசுவாசம் இருக்கா? போய் பார்த்துருப்பியா? என்னன்னு கேட்டிருப்பியா? ஃபோன்லேயாவது பேசியிருப்பியா அந்த குடும்பத்தில்? நான் கேட்குறேன். அதனால் இவன் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டிய கட்சி சார் இது. அழிக்கப்பட வேண்டிய கட்சி. நன்றி சார். நன்றி.